என்னன்னே தெரிலங்க. இந்த மோடமா இருக்கு. எங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா மோடமா, லைட்டா தூறலோட இருக்கு. எந்திரிக்க கொஞ்சம் மொடையா இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்கு. சரி ஓகே என்ன பண்ணுறது? காலேஜுக்கு எந்திரிச்சு தானே ஆகணும். சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பால் காய்ச்சிட்டு டீ போட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு படியில் உட்காந்துட்டு நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து நல்ல பழமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அதெல்லாம் தனியாக வச்சுட்டு எல்லாம் கழுவி அதையும் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு பசங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சுனாங்க. சரி ஓகேடா நான் சாப்பாடும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் வச்சு அவங்களுக்கு ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மக்கான் இருந்துச்சு அதுவும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது எப்படின்னு எனக்கு பேர் தப்பாக சொல்லியிருப்பேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஒரு வழியாக 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி காலேஜ் தாட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது இதெல்லாமே. ஏன்னா அந்த மழை மோடமாக இருக்கனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்புறம் நீரு வந்துட்டு கிளம்பிட்டு அவனுக்கு தலை சீவிட்டு ரக்ஸுக்கும் தலை சீவிட்டு 2 பேத்துக்கு சாப்பாடு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது 2 தங்கமும் லஞ்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ரக்ஸுகிட்ட ஒரே ஒரு வாயிடானே அதுக்கு கோவம் வந்துடுச்சு. நீருவுக்கு மட்டும் ஊட்டி விட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு ரோஸு ரக்ஸுக்கு வச்சாச்சு.